ஒரு வயதான பெரியவருங்க. அவருக்கு கிட்டத்தட்ட 64, 65 வயசு இருக்குங்க. முடியெல்லாம் நரைத்து போயிருக்கு. அதாவது நரைச்சு போயிருக்கு. நல்லாவே கொட்டு போயிருக்கு. இந்த சைடுல மட்டும் முடிகள் இருக்கு. வெள்ளை முடி. நடுவுலலாம் ஃபுல்லாவே கொட்டி போயிடுச்சு. அவர் ஒரு பேஷண்ட். இப்போ ஒரு வருஷம் கழிச்சு அதே வயது முதிர்ந்த அந்த பெரியவரை பார்க்குறோம். அவரோட தலையில முடிகள் வெள்ளையா தான் இருக்கு. ஆனா அவ்வளோ முடி, நிறைய தலை ஃபுல்லா முடி வந்துடுச்சுங்க திடீர்னு பார்த்தா. எதனால இந்த ஒரு வருட காலத்துல ஒரு வயதானவருக்கு முடிகள் கொட்டி போனவருக்கு திடீர்னு முடி முளைச்சிருக்கும்? இது ஒரு உண்மை சம்பவம். இதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? அது வயதாகும் போது ஆண்களுக்கு வரக்கூடிய இன்னொரு பிரச்சனை இருக்குங்க. அதாவது நைட்ல யூரின் அர்ஜென்ட்டா வரும், கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வரும். எந்திரிச்சு பாத்ரூமுக்கு வேகமா ஓடுற மாதிரி இருக்கும். ஓடுறதுக்குள்ளாரியே யூரின் சொட்டு சொட்டா சில சமயம் லீக் ஆகும் போன்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா? இது என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்நேரம். அதாவது ஆண்களோட ப்ராஸ்டேட் அப்படிங்கிற அந்த சுரப்பி, இது குறித்து நான் தனி வீடியோ போட்டிருக்கேன். அந்த சுரப்பி வீங்கிறதுனால அது யூரின் போகக்கூடிய அந்த குழாயை அடைக்கிறதுனால வரக்கூடிய வீக்கம்னால வரக்கூடிய பிரச்சனை தான் இந்த யூரினரி ப்ராப்ளம். அடிக்கடி அர்ஜென்ட்டாக வர்றது, யூரினை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகிறதுங்கிறது. அதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாத்திரை இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாத்திரையை தாங்க இந்த பெரியவர் சாப்பிட்ருக்கிறாரு. ஒரு வருடமா இந்த மாத்திரையை சாப்பிட்ருக்கிறாரு. இந்த மாத்திரையோட சைடு எஃபெக்ட் என்ன தெரியுங்களா? முடி வளர்ச்சி. முடி அதிகமாக வளரும். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மாத்திரை இந்த வீடியோவில் ஃபினஸ்டிரைட் அப்படிங்கிற மாத்திரை தாங்க. இந்த மாத்திரை தான் பொதுவாக உலகம் முழுக்க இந்த ப்ராஸ்டேட் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய மாத்திரை. இந்த ஃபினஸ்டிரைட் அப்படிங்கிறது 1947 ஏல் யூனிவர்சிட்டியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மாத்திரை. இந்த மாத்திரை எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. மேற்கிந்திய தீவுகளில் பிறக்கக்கூடிய சில குழந்தைகளில் பிறவி குறைபாடோட சில குழந்தைகள் பிறந்திருக்கிறாங்க, ஆண் குழந்தைகள். என்ன பிறவி குறைபாடு அப்படின்னா, அவங்க உடம்புல இருக்கக்கூடிய ஒரு என்சைம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. 5-ஆல்ஃபா ரெடக்டேஸ் சொல்லக்கூடிய அந்த என்சைம் ஆண்களோட ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரோனோட உற்பத்தின்னு சொல்ல முடியாது. டெஸ்டோஸ்டிரோன் இன்னொரு ஃபார்மா மாறும், டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரோன். அந்த டெஸ்டோஸ்டிரோன் மாறுதலை உண்டாக்குறது இந்த 5-ஆல்ஃபா ரெடக்டேஸ். ஆனால் ஒரு பிறவி குறைபாடு, ஜீன்லேயே பிறவி குறைபாடோட பிறந்த குழந்தைக்கு, பிறந்த ஆண் குழந்தைகளுக்கு அந்த 5-ஆல்ஃபா ரெடக்டேஸ் குறைவாக இருக்கு இல்லை. அப்படிங்கும்போது அந்த குழந்தைகளுக்கு டெஸ்டோஸ்டிரோன் அளவுகளும் மிக குறைவாக இருக்குது. இப்படிப்பட்ட குழந்தைகள் பெரியவங்க ஆகும்போது என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களோட ப்ராஸ்டேட்டோட அளவுகள்ங்கிறது ரொம்ப மிகச்சிறியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகளுக்கு ஆனால் நல்ல முடி ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. இந்த இரண்டு விஷயங்களும் என்ன சொல்கிறது அப்படின்னா, டெஸ்டோஸ்டிரோன் நம்மளுக்கு அந்த ப்ராஸ்டேட்டுக்கும் டெஸ்டோஸ்டிரோனுக்கும் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. ஏன்னா இது ஆண் சம்மந்தப்பட்ட ஒரு கிளாண்டு. அதே மாதிரி முடிக்கும் டெஸ்டோஸ்டிரோனுக்கும் சம்மந்தம் இருக்குது. டெஸ்டோஸ்டிரோன் அளவுகள் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, முடி வழுக்கை இருக்கிறவங்களுக்கு டெஸ்டோஸ்டிரோன் அளவுகள் அதிகமாக இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? அது ஓரளவு இங்கே பொருந்தி போகுது. ஸோ எனிவே, இந்த ஆண் குழந்தைகள், மேற்கிந்திய தீவுகளில் பிறந்த இந்த ஆண் குழந்தைகள், இந்த பிறவி குறைபாடோட பிறந்த குழந்தைகள் மூலமாக இன்னும் உறுதியாச்சு டெஸ்டோஸ்டிரோன் 5-ஆல்ஃபா ரெடக்டேஸ் அப்படிங்கிறத நம்ம இன்ஹிபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராஸ்டேட்டோட அளவுகளை குறைக்க முடியும், முடி வளர்ச்சியை அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் கொண்டு வரப்பட்ட மாத்திரை 1992 அமெரிக்கா FDA அப்ரூவ் பண்ணுறாங்க. அதாவது 5 மில்லிகிராம் அளவுக்கு ஃபினஸ்டிரைட் அப்படிங்கிற மருந்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. டெய்லி 5 மில்லிகிராம் ஃபினஸ்டிரைட் கொடுக்கும்போது இந்த ப்ராஸ்டேட்டோட அளவுகள் குறையுது. அப்போ யூரின் ஃபார்மேஷன் ஃப்ரீயாக போகுது, வெளியே போகுது போன்ற விஷயங்கள் நடக்குது. சர்ஜரி, அறுவை சிகிச்சை இல்லாமல் மருந்துகள் மூலமாக இந்த ப்ராஸ்டேட் வீக்கத்தை தள்ளி போடக்கூடிய வேலையை இந்த ஃபினஸ்டிரைட் அப்படிங்கிற மருந்து செய்யுது. ஆனால் இப்போ முடி வளர்ச்சிக்கு இது உதவுன்னு சொன்னோம் இல்லையா? அந்த வேலையை செய்யறதுக்கு 5 மில்லிகிராம் அப்படிங்கிற அளவுக்கு பதிலாக இந்த ஃபினஸ்டிரைடோட அளவுகளை 1 மில்லிகிராம் கொடுத்தா கூட போதும். அந்த முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. இது 2 விஷயம். இது 3வது ஒரு விஷயத்துக்கு பயன்படுது. பாலினம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களில் இந்த ஈஸ்ட்ரோஜனோட சேர்த்து இதையும் கொடுத்தா, ஏன்னா இதுவுமே ஆண் ஹார்மோனுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு மருந்து அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஒரு விஷயம். இன்னும் சில பயன்பாடுகள் இருக்கு. பட் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னங்க? முடி வளர்ச்சி சூப்பராக நடக்கும்னு சொல்கிறீங்களே டாக்டர், 1 மில்லிகிராம் சாப்பிட்டா சூப்பராக இருக்குன்னு சொல்கிறீங்களே டாக்டர்,
அப்போ இவ்வளோ நாள் எங்களுக்கு ஏன் இதை சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஏன்னா இது வந்து சாதாரண மருந்து கிடையாது. இதுக்கு இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை, டாக்ஸிசிட்டி அப்படிங்கிறது மிகவும் அதிகம். ஏன் 5 மில்லிகிராம் சாப்பிட்றது வந்து மிக அதிக டாக்ஸிசிட்டி. 1 மில்லிகிராம் சாப்பிட்டாலும் கொஞ்சம் டாக்ஸிசிட்டி இருக்குது. அது என்ன நச்சுத்தன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே தான் முள்ளால் தானே எடுக்கிறோம். அதனால் எப்படி ஆணோட டெஸ்டோஸ்டிரோனை இது குறைச்சி முடி வளர்ச்சியை உண்டு பண்ணுதோ, ப்ராஸ்டேட் அளவுகளை குறைக்குதோ, அதே மாதிரி ஆணோட டெஸ்டோஸ்டிரோன் அளவுகளை குறைப்பதன் மூலமாக ஆண் தன்மையவே குறைக்கக்கூடியதாக இருக்குது. லிபிடோன்னு சொல்லக்கூடிய ஆண் தன்மையவே குறைக்கக்கூடியதாக இருக்குது. ஃபெர்டிலிட்டி, அதாவது குழந்தை பேரு, அந்த குழந்தை பேரு இருக்கிறவங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனையை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆன்டி ஃபெர்டிலிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஏன்னா டெஸ்டோஸ்டிரோன் அளவுகளை குறைக்குது. இதோட 3வது முக்கியம் அந்த ஆண்குறி விரைத்தல் தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, எரெக்ஷன், அந்த தன்மையவே குறைக்கக்கூடியதாக இருக்குது. எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ஈவன் கைனகோமேஷியான், பெண்களுக்கு ஒரு மாதிரி மார்பக வளர்ச்சி இந்த மாதிரி கூட உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு ஆண்கள் வந்து இந்த மாத்திரையை சாப்பிடும்போது இந்த சைடு எஃபெக்ட்லாம் வரும்போது சில பேர் அது டிப்ரெஷனை உருவாக்கி சூசைடு வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு உருவாக்கிடுது இந்த மாத்திரைங்கிறது. இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டேஞ்சரான சைடு எஃபெக்ட். சாதாரண சைடு எஃபெக்ட் பக்க விளைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்பர்டென்ஷன், அதாவது எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம், டக்குன்னு எந்திரிக்கும் போது உடனே பிபி அளவுகள் குறையும், கிருகிருப்பு இருக்கும், மயக்கம் வரும் போன்ற விஷயங்கள். இது வந்து நிறைய பிபி மாத்திரைகளுக்கும் இந்த சைடு எஃபெக்ட் உண்டு. இப்போ பிபியை குறைக்கிறதுக்கு ஆல்ஃபா பிளாக்கர் வகை மருந்துகள் சாப்பிட்டாங்க அப்படின்னா கூடவே இந்த மருந்தும் சாப்பிட்டா இது ரெண்டும் சேரும்போது இந்த ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்பர்டென்ஷன், எந்திரிக்கும் போது தலை கிருகிருப்பு, தலை சுத்தல் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகும். ஸோ இது 2வது முக்கியமான பக்க விளைவு. மற்ற பக்க விளைவுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா டிசினஸ், சோர்வாக இருக்கிறது, அசதியாக இருக்கிறது, மூச்சு விடுவதில் சிரமம், மூக்கு ஒழுகுதல், ரைனைட்டிஸ், தோல் ரேஷ் மாதிரி வர்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை. இதெல்லாம் ஓரளவு சமாளிக்கலாம். ஆனால் முக்கியமான பிரச்சனைகள் 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து ஆண் தன்மை, ஆண் விரைப்புத்தன்மை, அந்த விந்துவோட அளவுகள் எல்லாத்தையுமே குறைக்கக்கூடிய பண்பு இந்த ஃபினஸ்டரைட் மருந்துக்கு உண்டு. ஆனால் இதோட உபயோகம் அப்படிங்கிறது இப்போ எப்படி ப்ராஸ்டேட் வந்து வீக்கத்துக்கு 5 மில்லிகிராம் கொடுத்தா அது 3 மாதம் தொடர்ந்து சாப்பிடும்போது அந்த ப்ராஸ்டேட்டோட அளவுகளை குறைச்சிட முடியுது. ப்ராஸ்டேட் பக்க விளைவு குறையுது. அதே மாதிரி ஆண்ட்ரோஜெனிக் அலோபேசியான ஆண்களுக்கு முடி கொட்டுதலுக்கு இதை நம்ம ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்கும்போது 1 வருட காலத்துக்கு இதை சாப்பிட வேண்டியிருக்கும். ஆனால் 1 மில்லிகிராம் அளவுக்கு தான் எடுக்கிறோம். ஒரு வருட காலத்துக்கு சாப்பிடும்போது அந்த ஃபஸ்ட்டு முடி கொட்டுறது நிற்கும். போக போக 1 வருட காலம் கழித்து முடி வளர்ச்சியே இருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை, நல்ல எஃபிகசி இருக்குது. ஆனால் கூடவே இத்தனை சைடு எஃபெக்ட்டு, நச்சுத்தன்மைகள் கூடவே இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு யாரும் சாப்பிடக்கூடாது. மெயினாக வந்து ப்ரெக்னென்சி காலத்தில் சாப்பிடக்கூடாது. கர்ப்ப காலத்தில் சாப்பிடும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தையும் சேர்த்து இந்த ஆண் குழந்தையோட எக்ஸ்டர்னல் ஜெனிட்டேலியான்னு சொல்லக்கூடிய அதில் ஏதாவது குறைபாடு உண்டாக்கிடலாம். பால் கொடுக்கும் தாய்மார்கள் கூட இதை உபயோகப்படுத்தக்கூடாது. இப்போது பிசிஓடின்னு சொல்லிட்டு அந்த ஹிர்சுட்டிசம், பெண்களுக்கு அதிகமான முடி வளர்ச்சி ஏற்படுது பார்த்தீங்களா, தாடி, ஆண்களுக்கு இருக்க மாதிரியே தாடி, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இதை கொடுக்கும்போது இது முடி வளர்ச்சியை குறைச்சிடும். ஸோ அப்படிங்கும்போது இதை கொடுக்கலாம். ஆனால் அப்படி பெண்கள் இதை சாப்பிட்றாங்க அப்படின்னா, ஃபினஸ்டரைட் மருந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக கர்ப்பமாகாமல் இருக்கணும். தெரியாமல் கர்ப்பம் ஆயிட்டாங்க, கூட இந்த ஃபினஸ்டரைட் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அது டேஞ்சர். இதை நல்லா மைண்டில் ஏற்றிக்கங்க. ஆக இந்த ஃபினஸ்டரைட் அப்படிங்கிற மாத்திரை இது எதுக்கு பயன்படுது, இதோட பக்க விளைவுகள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது, ஒருவேளை உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ண வேண்டியது, ப்ளஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, நம்ம உபயோகப்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பார்த்து பயன்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். இவ்வளோ நேரம் நம்ம ஃபினஸ்டரைட் முடி கொட்டுதலில் உபயோகப்படுத்தக்கூடிய மருந்தை பற்றி பார்த்தோம். நாளைக்கு அடுத்த வீடியோவில் நான் மினாக்சிடில் பற்றி பேச போகிறேன். இப்போ அதோட உபயோகம் என்ன, அதோட பக்க விளைவுகள் என்ன அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த விழிப்புணர்வு பதிவு எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.